விஜி. ஐயோ சாப்பிட்டதை எடுக்காம வந்துட்டு இந்த மனுஷன் வாழ வாழ கத்துவதே. சரி சீக்கிரம் ஓடுவோம். நான் வந்துட்டேங்க. ஏன் தம்பி நாளையில போட சொல்லிட்டீங்க? அமுதா வருவா, அதான் அமுதாவை சாப்பிடணும்னு சொல்லிட்டு இலை போட்டு வச்சிருக்கு. ஓ சரிங்க தம்பி சரிங்க தம்பி. என்னமா இருக்கு? அமுதா வர சொன்னியா என்ன? வரதாங்க சொன்னேன், பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன்னு சொன்னா அந்த வந்துருவா. சாப்பிட வர சொன்னதானே? புள்ள என்னைக்குமே சாப்பிட வர சொன்னா வீட்டுல சோறாக்கிட்டேன்னு உட்காந்துருக்கும். இல்ல சாப்பாடுலாம் இங்க செஞ்சுட்டேன் அப்படின்னு தான் சொன்னீங்க. அண்ணே இந்த அமுதாவே வந்துட்டா. 100 ஆயுசுமா உனக்கு. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். வா வா வந்து சாப்பிடு வா. ஏனே நான் வீட்லயே சமையல்ல செஞ்சு வச்சிட்டு இருக்கேன். எதுக்கு? உங்க அண்ணி கிட்ட சொன்னேன் வீட்டுல சமைக்காம இங்க வந்து சாப்பிடுங்க. நீ வீட்டுல சமைச்சிருவியா? வா வந்து உட்காரு வா. அச்சச்சோ அவரும் வேற இருக்காரு, எப்படி போய் இப்ப சாப்பிடுறது? என்னமா நின்னுகிட்டு இருக்க? வா வந்து சாப்பிடு. இல்லனே முதல்ல நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் அமுதா என்ன ஆச்சு உனக்கு? அண்ணி அதான் அவர் இருக்கார்ல, நான் எப்படி உட்கார்ந்து சாப்பிட முடியும்? ஆடியாத்தி சரி சரி சரி. வாமா வந்து உட்காரு. ஏங்க நீங்க எவ்வளவு சொன்னாலும் அமுதா உட்கார்ந்து சாப்பிட மாட்டா. ஏன்? அவளை கட்டிக்க போறவன் வீட்டுல உட்காந்து சாப்பிடும்போது அவ எப்படி சரிசமமா உட்காந்து சாப்பிடுவா? அதுதான் நிக்கிறா. நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல இந்த பிள்ளை. ஆனா உமாவும் இருந்தாளே, என் பையன் வர வரைக்கும் இருந்து சாப்பிடுமான்னு சொன்னா கூட எனக்கு என்ன தலையெழுத்தா? உங்க பையன் எப்ப வராரோ அப்ப உட்காந்து சாப்பிடணும்னு வா. போறது குறைக்கு அவன் சாப்பிட்ட தட்டு மீதி எதுவும் வச்சுட்டானா அதுல போட்டு சாப்பிடுமா சொத்த அப்படின்னு சொன்னா கூட என்ன சொல்லுவா? ஆத்தாடி நான் என்ன அவர் வச்ச மிச்சம் மீதியை திங்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? அதை போய் நாய்க்கு கொட்டுங்க அப்படின்னு சொல்லுவா. ஆனா இந்த பிள்ளை பரவாயில்ல. அமுதா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல நீங்கலாம் சாப்பிடுங்க. அடடடடா தாங்க முடியல. வாமா வந்து உட்காருமா வாமா. அதான் உன கட்டிக்க போறவன் உன் மாமியார் எல்லாம் சொல்லிட்டாங்கல, வந்து உட்காரு வா. ஆடி நீ இந்த இலையில உட்காரு, நான் அந்த இலையில உட்காரு. ஏங்க உங்களுக்கு இந்த குசும்பு தானே ஆகாது? ஏற்கனவே அவளை சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறா. போதும் இப்பதான் சாப்பிட உட்காந்துருக்க, இப்ப வேற இப்படின்னு சொன்னீங்கன்னு போதுங்க உடனே ஓடிடுவா. சரிமா உட்காந்து சாப்பிடு. என்ன பண்றீங்க? அடடே வாமா வா வா வா. நான் என்னத்தமா பண்ணுவேன்? டிவி தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாட்டு வேலை முடிஞ்சுதா? நம்ம என்னைக்கு நைட்டு சோறாக்கிருக்கோம், காலையில ஒரு நேரம் ஆக்குறது, அதுதான் 3 நேரத்துக்கு வச்சுக்கிறது. மிஞ்சி போனா அடுத்த நாள் பழைய கஞ்சா வச்சு குடிச்சுக்கிறது. அதனால ஒன்னும் சமைக்கலாமா? அங்க வீட்டுல என்ன சமையல்? இட்லியும் சாம்பார் தான் வைக்கிறேன். சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன், வீட்டுல சாம்பார் பிடிக்கல. பிள்ளைய கடைக்கு போயிட்டு வானே, அவ போவே மாட்டேன் அசைய வேணான்னு இருக்கா. சரி நம்ம போய் வாங்கிட்டு வருவான்னு அந்த மனுஷன் வந்துட்டு இன்னும் ஆகலையா வைக்கலான்ட்டு ஒரே கத்து. கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள ஊர் சமையல் எல்லாத்துக்கிட்ட பேசி வரதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். அதான் உங்ககிட்ட வாங்கிட்டு போவேன்னு வந்தேன். இருந்தா ஒரு கிளாஸ் கொடுங்க, இந்த வாரம் அரைச்சிட்டு கொண்டு வந்து தாரேன். சரி இருமா, இருக்குதான்னு பார்த்து எடுத்துட்டு வந்து தாரேன். ஓ மருமக வீட்டுக்கு வந்தாச்சா? இனி அங்க போய் சரியான ரகலையா போயிருமே. என்ன ஆக போகுதுன்னு ஒன்னும் தெரியலையே. வீட்லயும் சாம்பார் பொடி கம்மியா தான் இருந்துச்சு, அதான் கொஞ்சமா கொட்டி கொடுத்துருக்கேன். பரவாயில்லமா இருக்கட்டும். நீங்களும் இந்த நாடகம் பாப்பீங்களா? நான் எப்பையெல்லாம் பார்க்க மாட்டேன். என்னைக்காவது தோணுச்சுன்னா டிவி போட்டு பார்க்கும்போது ஓடுனுச்சுன்னா பார்ப்பேன். இந்த நாடகம் நல்லா இருக்குது, எல்லாரும் இதே தான் பாக்குறாங்க. சூப்பர் கட்டம் ஓடுது, ஆனா வீட்டுல வேலை கிடக்குது. இல்லைன்னா இதை பார்த்துட்டே ஓடிடுவேன். இருந்து பார்க்க வேண்டியதானே? உங்க மருமகன் வந்துருவாரு, வந்துட்டா சோறுன்னுவாரு. அதனால நான் அப்புறமேட்டுக்கு வரேம்மா. சரி வாரேன். சரி பார்த்து போயிட்டு வாமா. ஆனா அதை மதி ஒண்டி குரங்கா இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன். யாராவது இருக்கிற அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வந்து பேசுறதுனால தான் கொஞ்சமாவது மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பிள்ளைங்களை பெக்கும்போது இதுங்க எப்பயும் நம்மளை விட்டு போவாது, நம்ம கூடயே இருக்குங்கன்னு நினைப்போம். ஆனா நம்ம தலையெழுத்து அதுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சதுக்கு அப்புறம் அதுங்களுக்கு நம்ம தெரிய கூட மாட்டிக்கிறோம். பிள்ளைங்க இருந்தோம் இல்லாத மாதிரி தான் இருக்குது நம்ம வயசான காலத்துல நம்மளோட வாழ்க்கை. என்னது இது? பத்திரக்காளி குரல் மாதிரி இருக்கு. அடடே பத்திரகாளி, இப்பதாம உங்க எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் வந்துட்டீங்க. வாங்க மாப்பிள்ள, வாமகா. என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? இல்லம்மா பக்கத்து ஊருக்கு வேலையா போறோம், அதான் சரி வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா நீங்களா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் உட்காருங்க, காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அத்தை, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்குது? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல. உட்காருங்க, நான் காப்பி தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி நீங்க 2 பேரும் உட்காந்துருங்க, நான் அம்மா கூட சேர்ந்து காப்பி வச்சு எடுத்துட்டு வரேன். நாங்க மட்டும் என்ன பண்றோம்? நாங்களும் அங்க வரோம். ஆமாம்மா சரி பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்க. திடுதிப்புன்னு வந்துட்டீங்கம்மா. ஒரு வார்த்தை போன் போட்டு சொல்லியிருந்தா கறி கஞ்சி எதை எடுத்து ஆக்கியிருப்பேன். அங்க என்னமா நாங்க திங்காமையா இருக்கோம், அதெல்லாம் பொறுமையா ஆக்கிக்கலாம். ஏமா 3 பேர் இங்க வந்துட்டீங்களே, மாமியார்லாம் எதுவும் சொல்லலையா? அவங்க வீட்ல இல்லம்மா. வீட்ல இல்லையா? என்னம்மா சொல்ற? ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரது இல்லையா? போய் சண்டை இதை போட போறாங்கம்மா. அவங்களாம் ஒண்ணும் போட மாட்டாங்க. நான் ஒன்னும் சும்மா வரலம்மா, பக்கத்து ஊர்ல வேலைக்கு போறோம், அதுதான் பாப்பாவை இங்க விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நைட் இங்க இருந்துட்டு போலான்னு வந்தோம். வேலைக்கு போறீங்களா? என்ன வேலை? ஏமா இந்த எழுத்த வீட்டுக்காரனா இருக்காங்கல்ல, அவங்க பங்காளி வீட்டுல நிலம் இருக்குதாமா, ஒரு 5-6 ஏக்கரு. அதெல்லாம் உழவு ஓட்டி கொடுக்கணுமா. அவங்க வீட்டுல இருக்கிற வண்டி ரிப்பேர் ஆகி போச்சுன்னு, அதான் அர்ஜென்ட்னால நானும் அவரும் போறோம். அப்படியாமா? மாப்பிள்ளை தோட்டத்தை விட்டே வரமாட்டாரு, எப்படி வந்தாரு? எல்லாம் ஒன்னாலதாம்மா. என்னாலயா? என்னம்மா? அன்னைக்கு அவர்கிட்ட நான் படுற கஷ்டத்தெல்லாம் சொன்னேன்ல, அதனால மனசு மாறிட்டாருமா. அது
மட்டும் இல்ல இப்போ சம்பாத்தியமா ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் இல்லாம 10 பைசா கூட அவருன்னு எடுத்து செலவு பண்றதில்ல, எல்லாம் என் கையில தான் கொடுக்குறாரு. அதான் எடுத்து வீட்டுக்காரன் நான் கிட்ட வேலைக்கு சொல்லி வச்சிருந்தாரு. அவரு தான் சொன்னாரு இந்த மாதிரி வேலை இருக்குப்பா நீ போய் செய்கிறியான்னு. அதுவும் இல்லாம இன்னொரு ஆள் கூட்டிட்டு போனா அவங்களுக்கு தனியா காசு கொடுக்க வேண்டியதா போயிடும். அதுவே நானும் அவரும் போனோம்னா 2 பேரும் வேலையை வாங்கும்போது செஞ்சோம்னா காசு கிடைக்கும்ல. அதனாலதான்மா 2 பேரும் கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதைதாம்மா உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தது. என்னைக்குமே நீ அழுத முகத்தோடையும் எதுவும் இல்லாம யார் கையாவது ஏந்திக்கிட்டு இருக்க நிலைமையுமா இருந்துச்சு. என் புள்ள வாழ்க்கை அப்படியே போயிருமோன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நான் கும்பிட்ட கடவுள், நான் வேண்டுதல் வச்ச எந்த கடவுளும் என்னை கைவிடல. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். அதெல்லாம் சந்தோஷமா தான் இருப்போம், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இதே மாதிரி எப்பயும் நீயும் மாப்பிள்ளையும் விட்டு கொடுக்காம இருக்கணுமா? காசு பணம் இல்லாத நேரம் எப்படி சிக்கனமா இருந்து பொழப்பு நடத்தினியோ அதே மாதிரி கையில 10 காசு நிற்கும் போதும் அதே மாதிரி சேமிச்சு பழகி சிக்கனமா பண்ணணும். புள்ள வேற தலைக்கு மேல வளர்ந்துட்டா காலேஜ் சேர்க்கணும், பீஸு கட்டணும், எம்புட்டு செலவு கிடக்குது. அதெல்லாம் யோசிச்சு வேலை செய்யணும், சரியா? ஆமாம்மா, இனிமே யார் கையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் நாங்க உழைச்சு தானே ஆகணும். சரிம்மா சரிம்மா, இப்படியே மாப்பிள்ளை இருந்துட்டா எனக்கு அதுவே போதும். அப்புறம் வீட்டில் சமைக்க வைக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லைன்னா உங்க மாமியார் திட்டுவாங்களேம்மா. என்னம்மா பண்ண போறீங்க? ஏமா இப்ப என் நாத்தனாரும் வீட்டுல தான் இருக்கு, அதனால எல்லாரும் ஆக்கி பொங்கி சாப்பிடுவாங்க. தினமும் நானே தான் அங்க சமைச்சு நானே தான் எல்லாம் பண்றேன். என்ன எனக்கு நல்ல பேர் இருக்குது, அதனாலதான் சரி இவர் போகும்போதே நம்மளும் போவோம், அப்பதான் நம்ம அருமையா உங்களுக்கு தெரியும்ட்டு தான் வந்திருக்கேன். இங்க பாருமா, போட்டி போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கையா இருக்காது, குடும்பமா இருக்காது. அவங்க அப்படி நினைச்சாலும் நீ நல்லது நினைச்சிட்டு போ. இப்ப நீ எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தியோ அதுக்கெல்லாம் இப்ப நல்ல பலனா மாப்பிள்ள மாறி இருக்காரு. அதனால அதை யோசி, அதை விட்டுட்டு அவங்க அனுபவிக்கிட்டு இவங்க அனுபவிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காத, சரியா? சரிம்மா. சரி, சாப்பாடு ஆயிடுச்சு, டீயும் ஆயிடுச்சு, எல்லாம் வாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே படுப்போம். சரிம்மா. என்னடா இது, நைட் ஆகி போச்சா? ஐய, மணி வேற எம்பிட்டு இருக்குன்னே தெரியலையே. செத்த நேரம் அசந்து படுத்த இப்படியே ஆகுறது. இவையே இந்த லட்சணத்துல படுத்திருக்கான்னு தெரியலையே. மாமியாரும் புருஷனும் வந்தோன்னு எழுப்புடி போ 4 போடு போடுவோன்னு பார்த்தா இவ என்ன இப்படி படுத்து கிடக்குறா? ஐய, உமா, உமா, உமா எந்திரடி, மணி ஆகி போச்சு, பசி வேற உசுறு போகுது. எரும மாடு எப்படி தூங்குறான்னு பாரு. ஏய், காலையாவது ஒழுங்கா போட்டு தூங்குடி. உமா. ஐயே, இந்த பிசாசு ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கு? இதெல்லாம் வாயில சொன்னா எந்திரிக்காது. இப்ப இதுக்கு ஏன் கை வைத்தியம் தான் சரி. ஐயோ, பள்ளத்துல விழுந்துட்டேன். ஏடி, நான் தாண்டி எட்டி வச்சேன், எந்திரிடி. ஏமா எட்டி வச்ச? நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன். நான் கூட நினைச்ச பள்ளத்துல விழுந்து என் மண்டை கிட்ட அடிபட்டுருச்சுன்னு. ஏமா நீ வேற வாயால எழுப்ப முடியாதா உன்னால? ஆமா தங்க, மணியே வெள்ளம் அப்படின்னு எழுப்புறேன். எரும மாடு வந்து எவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு பாருடி, மணி எத்தனைன்னு கூட தெரியல. உன் மாமியாரையும் உன் புருஷங்காரனையும் போட்டு 4 போடு போடுவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு அசந்து தூங்கிட்டு இருக்க. என்னம்மா சொல்ற? மணி ஆயிடுச்சு. அப்புறம் நான் என்னத்த சொல்றேன், மேல பாரு எப்படி இருக்குன்னு, கருகும்னு இருட்டா. ஏமா, என் மாமியார் கிளவிய பாத்தியா? எவ்வளவு வெளியே கூப்பிடுமா, இன்னைக்கு ஒரு போடு போட்டுருவோம். எரும மாடு வீடு பூட்டியே தான் கிடக்கு, யாரையும் காணோம். எனக்கு பசி வேற உசுறு போகுது. உனக்கு மட்டுமா பசிக்குது? எனக்கும் தான் பசிக்குது. ஏடி, ஒரு 50 ரூபா 100 ரூபா காசு இருந்தா குருடி, கடையிலயாவது சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அதுக்குள்ள பசியில எனக்கு ஏதாவது ஆகி போயிடும். யாருக்கிட்ட என்னன்னு கேட்குற? நானே 10 பைசாவுக்கு வழி இல்லாமல் உன் கூட வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் என்கிட்ட வேற கேட்குற? ஏம்மா, நீ தான் கழுத்தில் நல்லா பளபளன்னு போட்டிருக்கல, அதை வேணா கொடு, அடகு வச்சு சாப்பிடுவோம். உங்க அப்பன் புத்தி உனக்கு எங்க போகும்? கழுத்துல ஒண்ணு போட்டக்கூடாது, எல்லாத்தையும் புடுங்கிட்டு உன் அப்பங்காரன் இதை ஒன்னத்தான் விட்டு வச்சாரு. அது உனக்கு பொறுக்கலையா? ஒரு டிஃபன் வாங்கி திங்கிறதுக்கு இதை வைக்க சொல்றியாடி? அப்புறம் என்னம்மா, நானே காசு இல்லாமல் காலம் மோதிக்கிட்டு இருக்கேன். இதில் நீ வேற என்கிட்ட வந்து கேட்டால் நான் என்னத்த சொல்ல? சும்மா சொல்லக்கூடாது அண்ணி, சாப்பாடு சும்மா அசத்தி புட்டிங்க போங்க. அப்புறம் என் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர பொண்ணு உனக்கு நான் வாய்க்கு ருசியை சமைச்சு கொடுக்காமையா இருப்பேன்? ஏன் நீ இதே மாதிரி தானே உமா அவங்களுக்கும் நீங்க சமைச்சு கொடுத்து நல்லா பார்த்துருந்துருப்பீங்க. இப்ப எதுக்கு நீ அவளை ஞாபகப்படுத்துற? அந்த ராட்சசி நல்லா அவங்க வீட்டுல நல்லா வயிறு முட்டை தின்னுட்டு நல்லா புரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பா. அவளை நீ ஞாபகமே படுத்தாத. அவளை பத்தி நினைச்சா கூட நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட நமக்கு செமிக்காது. ஏண்டி, ரொம்ப நேரம் ஆயிப்போச்சுடி, இதுக்கு மேலேயும் உன் மாமியாரும் புருஷனும் வர மாதிரி தெரியல. இங்க கொசு வேற ரொம்ப கடிக்குது. நம்ம பெசாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போவோமா? ஏம்மா, இந்த நேரத்துல அந்த முக்கு கிட்ட நாய் தொல்லை வேற இருக்குமா. போனோன்னா கொத்தோட ஒரு கால் சதையை புடுங்காம விடாது. அதனால கொசுக்கடியும் பார்க்காம இங்கேயே உக்காரு. ஏண்டி, அங்க வீட்டுல நல்லா மெத்தையில சொகுசா ஃபேன் 1க்கு 2 போட்டுக்கிட்டு படுத்து தூங்குற ஆளுடி, என்ன போய் இப்படி கொசுக்கடியில உட்கார வச்சுட்டியேடி? கொசுக்கடியில உட்கார வைக்கிறாங்க, நான் உட்காரலையா? அடி போடி. உக்காந்தினா ரத்தத்தோட போயிடும்.
இப்படியே இந்த வழியில போனீன்னா ஒரு கால் சதையோட போயிடும். எது உனக்கு நல்லதுன்னு நினைச்சு நீயே போய்க்கம்மா, என்ன ஆளை விட்டுரு. என்னடி படுத்துட்ட? அப்புறம் என்ன பண்றது, கொட்ட கொட்ட முழிச்சு உக்காந்துருக்க சொல்றியா? ஏண்டி அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்டையாவது சோறு வாங்கி கொடுடி, வயிறு பசிக்குதுடி. நீ என்கிட்ட என்ன சொன்ன, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட அதிகமா வச்சுக்காத, யாராகிட்டையாவது குழம்பு அது இதுன்னு கொடுத்து பழகுனீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் வருவாங்க, அதனால யாருக்கும் ஒரு பொருளும் கொடுக்காதன்னு சொல்லி தானே வளர்த்த. அதனால யார் என்கிட்ட இருந்து கேட்டாலும் ஒன்றும் நான் கொடுக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் மட்டும் எனக்கு ஒரு கஷ்டம்னு போய் கேட்டா எனக்கு மட்டும் எவன் கொடுப்பான்? அதனால கம்முன்னு பாடு. அட கடவுளே, இந்த பாவி மகளை நம்பி வந்து இப்படி பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாளே. ஐயையோ, வயிறு கிள்ளுதே, எனக்கு வயிறு கிள்ளுதே. அவன் என்ன வேதனையில இருக்கான், இவளுக்கு மட்டும் எப்படிதான் இப்படி படுத்தோனையும் தூக்க வருதுன்னு தெரியல. இதுல அந்த கொரட்டை வேற. சை, இப்படியே எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்க போற? சாப்பிடுமா. இல்லப்பா, அந்த சந்தோஷம் சாப்பிட்டானா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. நான் மட்டும் எப்படிப்பா சாப்பிட முடியும்? அதெல்லாம் வீராப்பா தானே போயிருக்கான். அதுவும் இல்லாம அவனுக்குன்னு தனியா ஏடிஎம் கார்டு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்களா, அதுல அவன் சாப்பிட்டுக்குவான். நீ சாப்பிடு. இல்லப்பா, எனக்கு மனசே சரியில்லைப்பா. இப்படி மனசு இல்லைன்ட்டு நீ உட்காந்துரு. அப்புறம் உன் உடம்புக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா எவனும் வந்து பார்க்க மாட்டான். இந்த அப்பையே நான் தான் பார்க்கணும். உனக்கு கட்டின புருஷன் கூட உன்னை பார்க்க மாட்டாமா. சாப்பிடு, அப்ப சொல்ற பேச்ச கேளு. சரிப்பா. அப்பா, சந்தோஷ் எதுவும் சாப்பிட்டுருப்பானாப்பா? எத்தனை வாட்டிமா சொல்றது, அதெல்லாம் நீ சாப்பிட்டுருப்பான். நீ சாப்பிடு. ஏ பச்சைக்கிளி, என்னம்மா? ஏண்டி அந்த தம்பியும் சாப்பிடாம அங்க உட்காந்து போன நோண்டிக்கிட்டு இருக்குது. ஒரு வாரத்தை இருந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற. ஏன் இவ்வளவு தூரம் சண்டை போட்ட அந்த ஆளுக்கு சாப்பிட தெரியாதா? இப்போ என் புள்ள கொண்டு போய் ஊட்டணும்னு நினைக்கிறியோ? உங்க பிள்ளைய யாரும் போய் ஊட்ட சொல்லல. அந்த தம்பி அங்க சாப்பிடாம இருக்குன்னு கூப்பிடுறது இல்லையா? அந்த தம்பியும் சாப்பிட்டுச்சோ என்னமோ. இப்ப என் பையன் என்னை விட்டு போனதுக்கு காரணமே அவருதான். அவரை வேற நான் சாப்பிட சொல்லி விருந்து வைக்கணுமா? கம்முனு போமா. நீயும் அப்பனி எதுக்கு இந்த ஆட்டம் கட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒழுங்க மரியாதையே இரு, இல்லையா பின்னாடி அனுபவிப்ப. சும்மா நொகின்ட்டே இருக்காத. உனக்கு சாப்பிட முடிஞ்சா சாப்பிடு, இல்லையா உன் மாப்பிள்ள சாப்பிடணும்னா அப்படியே பட்னியா கடை போ. அந்த சைடு உள்ளே இவ்வளவு தூரம் நானு கஷ்டப்பட்டு சாப்பிட வச்சா வந்து நொகின்னு. உங்களுக்கு என்ன குறைச்சல் தூக்கமே வராது. முதல்ல உங்க அம்மா வாயில பிளாஸ்டரி வாங்கி ஒட்டணுமா, அப்பதான் எனக்கு விடிவு காலம். ஆமாப்பா. அப்பா, போன் அடிக்குதுப்பா. சந்தோஷ் ஆகியது இருக்க போது எடுத்து பேசுங்க. இது சந்தோஷ் நம்பர் மாதிரி இல்லையேம்மா. எப்பா, புது நம்பர்ல இருந்து கூட கூப்பிடுவான்பா, எடுத்து பேசுங்கப்பா. சரி, இருமா கேக்குறேன் யாருன்னு. ஹலோ, நான் முனியாண்டி பேசுறேன். நீங்க? எங்க நாங்க பொண்ணு வீட்ல இருந்து பேசுறோங்க. பொண்ணு வீட்லயா? ஆமாங்க, சந்தோஷ்னு ஒரு தம்பிக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதான் பொண்ணு பார்க்கறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரேன்னு சொன்னீங்க. நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை, அதான் எத்தனை மணிக்கு வாரீங்க என்ன ஏதுன்னு கேட்க தான் கூப்பிட்டேன். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. எம்மாடி, பொண்ணு வீட்ல இருந்து தான் கூப்பிடுறாங்க. நீ ஏன் நான் லவுட் ஸ்பீக்கர் போடுறேன் கேளு. சரிங்கப்பா. எப்ப சொல்லுங்க. அதாங்க எத்தனை மணிக்கு வாரீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க தயாரா இருப்போம். பாத்தியமா, பொண்ணு வீட்ல இருந்து கேக்குறாங்க. இப்ப என்ன பதில் சொல்றது? அப்பா, இப்போதைக்கு வேண்டாங்களே எதுவும் சொல்லிடாதீங்க. ஒரு இந்த வாரம் கொஞ்சம் ஒரு விஷயமா ஆயிப்போச்சு. அதனால நாங்க அடுத்த வாரம் இல்லைன்னா ஒரு 2 வாரம் கழிச்சு கூட வாரோம் அப்படின்னு சொல்லுங்கப்பா. எம்மாடி, 2 வாரத்துக்குள்ள எல்லாம் பண்ணிட முடியுமா? எப்பா, அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். முதல்ல ஒரு 2 வாரம் ஆகட்டும்னு சொல்லுங்க. சரிம்மா. ஹலோ, அந்த லைன்ல தான் இருக்கு. எப்பா, ஒரு 2 வாரம் கழிச்சு பொண்ணு பாக்குறது வச்சுக்கலாமா? ஏங்க ஞாயிற்றுக்கிழமை வாரேன்னு சொல்றதுனாலதான் புள்ளைய லீவ் போட்டு வர சொல்லியிருக்கு. இப்ப இப்படி சொல்றீங்க? இல்லங்க, பக்கத்து ஊர்ல ஒரு சின்ன விசேஷம் ஒண்ணு இருக்கு. அதுல நாங்க குடும்பத்தோட கலந்துக்க வேண்டியதா இருக்கு. அப்படி அங்க வந்துட்டு அங்க போறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதான் ஒரு 2 வாரம் கழிச்சு வச்சுக்கலாங்களா? சரிங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒத்துக்காம இருக்க முடியுமா? அதுவும் எவ்வளவு பெரிய வசதிக்காரங்க. அதனால பாத்துக்கலாங்கயா. ஒரு 2 வாரம்னா கூட பரவாயில்லதான். தப்பா நினைச்சுக்காதீங்க, அது ரொம்ப நெருங்கின சொந்தமாயி போச்சு, அதனாலதான். இல்லங்க, இதுல என்னங்க இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிப்பா, சரி பாருங்க, வைக்கிறேன். சரிங்க. கேட்டியம்மா, பொண்ணு வீட்டுல எப்படி பேசுனாங்கன்னு, அப்பாவுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு. இப்ப பொண்ணு மட்டும் வேண்டாம், மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா என் மான மறுவாதை என்ன ஆகுறது? உன் புருஷன் எல்லாம் என்னை வச்சு செஞ்சுட்டாரு. இப்ப நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. அப்பா இருங்கப்பா, எதா இருந்தாலும் 2 வாரம் டைம் கேட்டுக்கொள்ள, அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அதுக்குள்ள உன் புருஷன் எதுவும் பண்ணாம இருந்தா அதுவே போதும். இல்லைன்னா என் மான மறுவாதை எல்லாம் போயிரும். இல்லப்பா, ஏதோ ஒண்ணு பண்ணலாம். நல்ல பையன் மனசை களைச்சு விட்டு ஏதோ ஒண்ணு பேசி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் என் பையன் இப்படி பண்ணியிருக்கான். ஐயோ, இப்ப மட்டும் பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க போகல வைக்கலன்னு தெரிஞ்சதுன்னா ஊர் முழுக்க நாரடிச்சிருவாங்களே குடும்பத்தை. ஐயோ, எங்க அப்பா என்னை ஒன்று இல்லாம ஆக்கிடுவாரு. இப்ப நான் என்னதான் பண்ணட்டும்?